அமல்கள் அதிகமாக செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் ஒன்று என்னன்னு சொன்னால், தன்னை பற்றி ஒரு பெரிதான ஒரு எண்ணம், ஒரு கிபுரு, ஒரு உஜுபு ஏற்படும். நாம் நிறைய அமல் செய்துட்டோம், ஏதோ அல்லாஹ்வுக்கு ஏதோ சன்மானம் கொடுத்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அல்லாஹ்வுக்கு ஏதோ ரொம்ப தேவையானது மாதிரியும், நாம் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்வுக்கு ஒப்படைச்ச மாதிரியும் நம்மளை பற்றி உண்டான ஒரு உயர்வான எண்ணம் நமக்கு ஏற்படும். அது அமல்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலே மிகப்பெரிய ஆபத்து. அல்லாஹ்வுக்கு நாம் இபாதத் செய்கிறோன்னு சொன்னால் அது என்ன நம்ம மனசில் என்ன இருக்கணும்? முதலாவது ஷுக்குர் செய்கிறோம். ஷுக்குருல் மின்ஐமி வாஜிப். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ உபகாரம் செய்திருக்கிறான். உபகாரம் செய்து அவனுக்கு நாம் நன்றி செலுத்துவது கடமை. அவனுக்கு நாம் நன்றி செலுத்துங்கிறது கடமை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் நமக்கு உபகாரங்களை தந்திருக்கிறான், அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட அந்த பெருமை ஏற்படாது. அந்த நேரத்தில் இந்த பெருமைங்கிறது ஏற்படாது. என்ன, நம்மளா உண்டாக்கிக்கிறது இல்லை. இப்போ ஆயுள் நம்மளா உண்டாக்கிற முடியுமா? நம்முடைய வாழ்நாளை நம்மளா உண்டாக்கிற முடியுமா? நம்முடைய பார்வை நாம உண்டாக்கி கொள்ள முடியுமா? நம்முடைய கேள்வி நாமால் உண்டாக்கி கொள்ள முடியுமா? நம்முடைய அறிவு என்பது நம்மால் உண்டாக்கி கொள்ள முடியுமா? அல்லாஹ் தந்தான். அவன் தந்த அந்த நியாமத்துகள், அளவிடையலாத நியாமத்துகளுக்கு அல்லாஹ் எனக்கு நன்றி செலுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, சில அமல்கள் செய்த உடனே, ஒரு 10 குர்ஆன் ஓதின உடனே, அதுக்கு ஒரு கூடுதலான இரவுகள் விழித்த உடனே ஏதோ நம்ம அல்லாஹ்வுக்கு பெரிய சன்மானத்தை கொடுத்துட்டோங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த அமல்களினால் நஷ்டம்தான் உண்டாகும். என்னுடைய ரப்பை நான் திருப்திப்படுத்துகிறேன், அவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்ற அந்த பேருணர்வு நமக்கு வேண்டுமே. அல்லாது இல்லைன்னு சொன்னா குல்ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத். அல்லாஹ் சமத், அவனுக்கு எதுவுமே தேவையில்லை. ரப்புக்கு யாருடைய அமலும் தேவையில்லை, துன்யாவில் எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. அல்லாஹ் நம்மை வணங்குவதற்குண்டான ஒரு நசீபை தந்திருக்கிறான்னு சொன்னா அதுக்கு நாம் ஷுக்ர் செய்யணும், அதுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டும். அருமையானவர்களே, எனவே மனதில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் தான் அதற்கு தகுந்த கூலி, வெளிப்படையான கோலம் அல்ல. நம்முடைய மனதில் என்ன எண்ணங்கள் ஏற்படுகிறது என்பதை வைத்துத்தான் அதற்குண்டான கூலி. மனதில் கசடுகள் தேங்காமல் நம்ம பாதுகாத்துக்கிறோம். அதுக்கு யான்னு சொல்லி ஒரு கிதாபில் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். அதாவது மனதில் ஏற்படக்கூடிய அந்த கசடுகளை, மனதில் ஏற்படக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்கு 5 மருந்து இருக்குதான். வதவாஉ கல்பின் ஹம்ஸத்துன் ஃபதிலாவத்துன் வதவாஉ ஹம்ஸின் வதவாஉ ஹம்ஸ் வதவாஉ கல்பின் ஹம்ஸத்துன் ஃபதிலாவத்துன் பித்ததப்புரில் மாயனா. அதாவது 5 காரியம் இருக்குது மனதினுடைய அழுக்குகளை போய்க்கணும். முதலாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹுடைய ஆயாத்துகளை, குர்ஆனை ஓதுவது. அது கருத்தொன்றி ஓதுவதுங்கிறது இருக்குது. இன்னும் நம்முடைய கல்வின் கசடுகளை எல்லாம் மாற்றும். நம்முடைய கல்வினுடைய கசடுகள், கல்வியிலே உள்ள அழுக்குகளை எல்லாம் மாற்றுவதற்கு, ஏன்னா அதுதான் அங்கிருந்து வந்தது, ரப்பினுடைய உரத்தில் இருந்து மனிதர்களுக்கு ஈடேற்றம் அளிப்பதற்காக வந்ததுங்கிற காரணத்தினால குர்ஆனை கருத்தொன்றி ஈடுபாட்டுடனே அதனுடைய அர்த்தங்களையும் விளங்கி ஓதணும்னு சொன்னா இன்னொரு பெரிய மகத்தான ஒரு பாக்கியம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 5 காரியங்கள். அதில் முதலாவது என்னன்னு சொன்னா, கருத்தொன்றி ஒரு மனிதர் குர்ஆனை நியமமாக ஓதுவதுங்கிறது இருக்குதே, அது மகத்தான பாக்கியங்கள்ல அது ஒரு பாக்கியம். இரண்டாவதாக, கல்வினுடைய அழுக்குகளை போக்கி சுத்தப்படுத்துவதிலே முக்கியமான பங்கு ஒலில் பத்னி அல் ஹலா. வயிற்ற கொஞ்சம் காலியா வச்சிருக்கணும். எப்பவுமே நிரம்பிய வயிறுங்கிறது இருக்குது, அது கல்வில அழுக்குகளை கொண்டு சேர்த்தும். வயிற்றுல கொஞ்சம் காலி இருக்கும். எப்பவுமே சாப்பிட்டாலும் சரி வயிறு கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு இடம் இருக்கணும். அப்படி இருந்தா தான் கல்வி பரிசுத்தமானதாக, கசடுகள் தேங்காததாக, கல்வினுடைய கசடுகளை நீக்கி நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருப்பதில் முக்கியமானது. 2வது. 3வது கியாமு லைலின், தஹஜ்ஜத் தொழணும். இரவு நேரத்தில் எழுந்திருச்சு ரப்புக்கு முன்னால் என்ன செய்யறது, அவனை வணங்குறதுங்கிறது இருக்குது. அது நம்முடைய கல்வினுடைய கசடுகளை போக்கும். அது மாதிரி அந்த இரவினுடைய கடைசி நேரத்தில் ரப்புக்கு முன்னால நின்று கதறணும், அல்லாஹ்வுக்கு முன்னால நின்று நம்ம அழுகணும். நம்ம ஒண்ணும் இல்லை, ரப்பு தான் எல்லாம் அப்படிங்கிறத விளங்கி ரப்புக்கு முன்னால நம்முடைய பணிவுங்கிறது ஏற்படுவதற்கு இருக்குது. அது நம்முடைய கல்வினுடைய கசடுகளை போக்கும். 5வதாக முஜாலத்து ஸாலிஹீன் அல் ஃபுல்லலா, பாக்கியமான கண்ணியமான நல்லவர்களோடு நம்முடைய தொடர்புகளை ஆக்கிக் கொள்வது. ஏன்னா யாரோடு சேர்றோமோ அந்த குணம்ங்கிறது நம்மள்கிட்ட வந்துடும், யாரோட பழகிறோமோ அந்த பேச்சு நம்மள்கிட்ட வந்துடும், யாரோட பழகிறோமோ அந்த தன்மை நமக்கு வந்துடும். லா யத்தஃபிகு இஸ்னானி இல்லா வஃபி அஹதிஹிமா வஸ்ஃபு மினல் ஆஹர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், 2 பேர் நெருங்கி இருக்கிறான்னா இவனுடைய குணம் ஏதோ அவன்கிட்ட இருக்குது, அவனுடைய குணம் ஏதோ இவன்கிட்ட இருக்குது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. 2 பேர் சேர்றான்னா ஒரு ஆளுடைய குணம் இன்னொரு ஆள்கிட்ட இல்லாம 2 பேர் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லுவான்.
அதனால் நம்முடைய கல்வினுடைய கசடுகளை போக்குவதிலே وَدَوَاءُ قَلْبٍ خَمْسَةٌ فَتِلَاوَةٌ بِتَدَبُّرِ الْمَعْنَى وَلِلْبَطْنِ الْخَلَاء وَقِيَامُ لَيْلٍ وَالتَّضَرُّعُ بِالسَّهْرِ وَمُجَالَسَةُ الصَّالِحِينَ الْفُضَّلَاء. இந்த 5 காரியத்தை சொல்றான். முதலாவது குர்ஆனை எப்பொழுதுமே ஓதக்கூடிய, இதிலையும் கருத்தொன்றி அதனுடைய முடிந்தால் வாய்ப்பு கிடைத்தால் நமக்கு அர்த்தமும் விளங்கி அதை ஓதக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அது கல்புக்குண்டான மருந்து. மனதில் ஏற்படக்கூடிய அழுக்குகள் கசடுகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்குண்டான ஒரு சிறந்த மருந்து. ரெண்டாவது, வயிற்றை நாம் அளவோடு உணவு சாப்பிட வேண்டியதுதான். ஆரோக்கியத்திற்காக, உடல் வலிமைக்காக, தேவைக்காக உணவு சாப்பிட்றதுங்கிறது அடிப்படை தான். ஆனாலும் கூட வயிறு எப்பொழுதுமே ரொம்ப நிரம்பிருச்சுன்னா கல்வி செத்து போயிருக்கிறார். அதனால வயிற்று ஒரு அளவோடு நம்ம ஆக்கிக் கொள்வதுங்கிறது. மூணாவது, தஹஜ்ஜுதுங்கிறது என்ன செய்து எழுந்திருச்சு தொழுகிறதோட அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முன்னால கதறணும். நாம் அவனுடைய அப்துங்கிறத வெளிப்படுத்தணும். நாம் அவனுடைய அடிமைகள், அவன்தான் நம்முடைய ரப்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்தி சொல்லக்கூடிய அந்த பாக்கியமான செயல்பாடுங்கிறது கல்வியினுடைய அழுக்குகளை எல்லாம் போக்கும். ஐந்தாவதாக, சாலிஹீன்கள், அருளாளர்கள், நன்மக்கள் அவங்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலையும் ஒரு உயர்வு ஏற்படுவதற்கு அது அடிப்படையானதுங்கிறத சொல்லி தர்றாங்க. அல்லாஹ் தஆலா நம்முடைய கல்வை பரிசுத்தப்படுத்தி அருள்வானா. நாம் செய்த அமல்கள் ரப்பினுடைய கருணையை கொண்டு செய்தது என்ற ஒரு உள்ள விளங்குதலையும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானாக. நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் தந்து ரப்புக்கு பொருத்தமான நல்ல அமல்களை இஹ்லாஸோடு அதிகம் செய்து ரப்பினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாலிஹீன்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.